இவங்களோட பேச்சு திறனை கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன், அசந்து போயிடுவீங்க. வாமா வடிவுகரசி. வந்துட்டம்மா அறிவுகரசி. கேள்விகளை நீ கேக்குறியா நான் கேட்கட்டுமா? நான் கேக்குறேன், நீ சொல்லு. நீ கேளு, நான் சொல்றேன். என்ன டீல் ஓகே தானே? டீல் ஓகே. பண்ருட்டில பலாப்பழம் ஃபேமஸ்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எதுன்னு சொல்லு பாப்போம். அதுதான் சுவையான பால்கோவா. ஆமா, திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ்னா மானாமதுரை எதுன்னு சொல்லு பாப்போம். ஓ அதுவா, எனக்கு தெரியுமே. மல்லிகைக்கும் மறிக்கொழுந்துக்கும் ஃபேமஸ். சரி, நான் இப்ப கேக்குறேன், ராஜாபாளையம் போனா நாய் வாங்கலாம், கும்பகோணம் போனா என்ன வாங்கலாம்? அட வெத்தலை வாங்கலாம், வெத்தலை. கேள்வி எல்லாம் பத்தல, எடுத்து விடு கேள்விய. ஓ அப்படியா? வேதாரணி எதுக்கு ஃபேமஸ்னு சொல்லு பாப்போம். இது கூட தெரியாதா? உப்பு தான் ஃபேமஸ். சரி, பழனிக்கு போனா என்ன வாங்கிட்டு வரலாம்? அட பழனிக்கு போனா பஞ்சமிர்தம் வாங்கலாம், சூப்பர் டேஸ்ட் தெரியுமா? இப்ப கேக்குறேன் பாரு, கோவில்பட்டியில கடலை மிட்டாய்னா உடன்குடியில என்னன்னு சொல்லு பாப்போம். அதுவா, உடன்குடி கருப்பட்டி. சரி, நான் கேக்குறேன், மார்த்தாண்ட போனா தேன் வாங்கி குடிக்கலாம், குத்தாலம் போனா நெல்லிக்காய் வாங்கலாம், திருப்பூர் போனா பனியன் ஃபேமஸ், திண்டுக்கல் போனா எப்படி திரும்ப வருவ? திண்டுக்கல் போனா ஒரு பெரிய பூட்டு வாங்கி உன்னோட வாய்க்கு போடுவேன். ஏன் இப்படி? நான் திருப்பதி போய் லட்டு வாங்கிட்டு வந்து உன் வாயில போடுறேன், சரியா? சாத்தூர் போனா மிளகு காரசே வாங்கி சும்மா கரனுக்கு அடிச்சு சாப்பிடலாம். சேலம் போனா என்ன ஃபேமஸ்? சேலம் தான் உன் மாமியா கூட போய் சேமியாவும் மல்கோவா மாம்பழமும் வாங்கிட்டு வா. ஏலே, என்ன எல்லாத்துக்கும் பதில் சரியாக சொல்ற? எல்லாமே உனக்கு தெரியுமா? நீ தெரியாதத கேளு, நான் தெரியாதுன்னு சொல்றேன். உன்கிட்ட வாய கொடுத்து ஜெயிக்கவே முடியாது போல. சரி, பத்தமடையில என்ன இருக்கு? ஆமா, பத்தமடையில என்னதான் இருக்கு? அப்படி வா வழிக்கு, பத்தமடையில பாய் இருக்கு. 1 பாயிண்ட் எனக்கு. சரி, நான் கேக்குறேன், பேரிக்காய் வாங்க எங்க போவ? இது தெரியாதா? பழக்கடைக்கு தான் போவேன். அது எல்லாரும் சொல்றதுதான். பேரிக்காய் ஃபேமஸ் எந்த ஊருன்னு கேட்டேன். எனக்கு தெரியலையே, நீயே சொல்லு. ஆஹா, 2 பாயிண்ட் எனக்கு. கொடைக்கானல்னால பேரிக்காய் தான். டூர் போகும்போதே ஏறி மட்டும் சுத்தாம பேரிக்காவும் வாங்கி சாப்பிடு. நான் தஞ்சாவூருக்கு போறேன், அங்க என்ன ஃபேமஸ்னு சொல்லு பாப்போம். தலையாட்டி பொம்மைன்னு தலைய ஆட்டாம பதில சொல்லு. துளசி, மல்லிகை, வெரளி, சிவப்பள்ளி, கோழி கொண்டை, காக்கரட்டா, மழை கொழுந்து வச்சு கட்டுனா ஃபேமஸ் தான். அடேங்கப்பா, ஏது இதுக்கு முன்னாடி நீ பூக்கடையில வேலை பார்த்தியா? இப்ப பாரு. பார்த்துக்கிட்டு தானே இருக்க. உன்னை எனக்கு மடக்கா கேள்வி கேட்டு பதில தெரியலன்னு சொல்ல வைக்கிறேன். அதெல்லாம் உங்க அருளப்ப வந்தாதான் முடியும். அடுத்த கேள்வியை கேளு. உசிலம்பட்டி அங்க கிடைக்க ரொட்டி. ஊத்துக்குழியில என்ன? உரை ஊர்ல என்ன? உறையூர்ல சுருட்டு. அடுத்த கேள்வி நீ உருட்டு. மேட்டுப்பாடத்துல உருளை, அரியலூர்ல கொத்தமல்லி, ஈரோட்ல என்ன? ஈரோட்ல என்ன? அதான் நானும் கேக்குறேன், என்ன? 3 கேள்விக்கு நீ ஜூட்டு. ஓகே டி, 3 பாயிண்ட் எனக்கு. கரெக்டா? வாங்க அறிவியலப்பா, வணக்கம். ஒரு கேள்வியை கேட்டு கொஞ்சம் மடக்குங்கப்பா, எல்லாத்துக்கும் சரிக்கு சரியா பதில சொல்றா. வாங்க அறிவியலப்பா. அறிவுக்கரசி பேருக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க போல. சரி, திருக்குறள்ல எத்தனை பூக்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே. மாட்டிக்கிட்டியா? ஞாபகம் வந்துருச்சு. அனிச்ச மலர், குவளை மலர், தாமரை மலர். சூப்பரா பதில் சொன்னீங்களே. ஆனா அனிச்ச மலரும் குவளை மலர் மட்டும்தான் இருக்கு, தாமரை மலர் கிடையாது. சரியா? நீங்க இப்படிதான் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசிக்கணும். உங்களுடைய பேச்சு திறன் சூப்பரா இருக்கு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சட்நாதபுரம். 7ஆம் வகுப்பு சுகாசினி. 6ஆம் வகுப்பு ஆர் இவாஞ்சலின்.